கூப்பிடுமாப்பா? ஆத்தா நத்துக்கு மாதிரி தாய் மனவரி கூப்பிடுங்கப்பா. ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு ஒரு கோடியார் தாய் பத்தினி தக்காரி இந்த மாதிரி என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வேனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவதரை கூப்பிடுப்பா வாய்ட்டு கூப்பிடுப்பா. ஆத்தா வாத்தா ஏழைக்கு இறங்கி வா இந்த மாதிரி கண்ணீர் மட்டும்தான் சொந்தம். ஆத்தா ஐஸ்வரி மன நிம்மதியில் மன நிறைவில் துன்பமே வாழ்க்கைன்னு போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை. நான் யாருக்கு ஒரு பாவம் மனசார்ந்து செய்யலை, ஏன் என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுன்னு கேட்குறேன். பா வாழ்க்கையில் இன்னி படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டுட்ட உண்மையா? என்னுடைய கஷ்டம் விரட்டி அடிக்குது. ஓடி ஒண்டி பார்க்குது, ஒரு இடத்துல ஒண்ட இடம் இல்லை. ஓட ஓட என்னை விரட்டிக்கிட்டு இருக்குது. என்னை பிடிச்ச கரகமா என் பிள்ளைய பிடிச்ச கரகமான்னு தெரியல. நானும் ஒவ்வொரு இடமா மாறி மாறி உட்காரி, ஆனால் ஒரு இடத்துல கூட வெற்றின்ற வார்த்தையே வந்ததில்ல உண்மையா? மனசு கச்சு போச்சு. இந்த வயசுல இவ்வளவு சித்திரவதைன்னு கேட்ட உண்மையா? குடும்பத்திலே கட்டின மனைவி பிள்ளைகளோடய நீ சந்தோஷமா இல்லை உண்மையா? சரியா? எதனால யாருனாலும் கேட்டு அப்படியே மனசு பித்து பிடிச்சி போய் உட்காந்துருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணியை விரும்பின ஞாபகம் இருக்கா? சரியா? அதோடைய பாவம் சாவமும் உன்னை போட்டு விரட்டு தெரிஞ்சுக்க. அதுதான் தாய் இல்லையே தாய், அது நான் சொல்றது கேளுப்பா. அதோடைய கண்ணியோட சாபம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. சரி சரியா? ஏதுனாலும் தெரியலன்னு சொன்னேன். நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் மனசாட்சிக்கிட்டே. நான் என்ன பாவம் செஞ்சினா ஏன் இப்படி ஓட ஒரு இடத்துல உழைச்சி 10 ரூபா கடை கட்ட முடியல உண்மையா? 10 ரூபா சேப்பில் வச்சுக்கிட்டு தெரிய முடியல ஆம்பளைன்னு சொல்லி உண்மையா? நினைச்சதே இப்படி ஒன்னாடி வாங்கி கொடுக்க முடியல உண்மையா? என்னை கேள்வி மேலே என் வீட்டில் கேள்வி, உனக்கு எதுக்கு தின பிள்ளை பெத்த கஞ்சிட்ட கூட துப்புலாம் ஒரு நாளைக்கு ஒரு தும்முறு சேட்டை வந்த உண்மையா? எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல தான்ட்ட உண்மையா? எனக்கு மன நிம்மதி இல்லை தாய். நான் தெரிஞ்சு செய்யணும் தெரியாம செய்யணும் எனக்கே தெரியல உண்மையா? அறிஞ்சோம் அறியாம இந்த பால மகையும் செய்யறது. ஆத்தா நீ மன்னிச்சு என் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு வாழ்ற நிலையான வாழ்க்கை கொடுன்னு கேட்டிருக்க உண்மையா? குடியிருக்க சரியான குச்சு இல்லை உண்மையா? எங்க போறது யார்கிட்ட போய் சொல்லி அழுதுன்னு தெரியலன்னு உட்காந்துக்க உண்மையா? எல்லாரும் இருந்துன்னு அனாதைன்னு சொன்னியா? யாரும் உனக்கு 10 ரூபா கொடுத்து உதவ ஆள் இல்லை உண்மையா? நான் கையை ஊண்டுனாத்தையும் காரணம் படைக்க முடியும் உண்மையா? நான் இன்னைக்கு உழைச்சு வேர்வை சிந்துனா மட்டும்தான் என் பொண்டாட்டிகளுக்கு கஞ்சி, இல்லைன்னா மறுநேரம் தட்டுல மண்ணுதே உண்மையா? ஏன் என் குடும்பம் இப்படி சித்திரவதைப்படுதுன்னு கேட்டியாப்பா? என் பிள்ளை என் தலைநாளில் பிறந்த மயன், அவன் பிறந்தப்பயே உன்னை ஒரு ஆட்டி படைச்சிச்சு உண்மையா? ஆட்டி படைச்சப்ப இந்த மயம் எல்லாருமே சொன்னாங்க இந்த மயம் பிறந்த என் பிள்ளைக்கு நல்லான்னு சொன்னாங்களா? உன்னுடைய கஷ்டம் சாகாத ஒண்ணுதே நீ தப்பிச்சிருக்க உயிர் உண்மையா? அதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு ஆத்தா உன்னை தேடி வந்துட்டா என்னால சொல்லி அழுக நாதியில. நான் உன்கிட்ட என்ன கேட்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீ பார்த்து நீ நல்லா செய்வேன்னு ஓடியாந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னியா? அம்மா நீ செய்யுமா, எனக்கு உன்னால முடியும் என் பாரத்தை இறக்கின்னு கேட்டியாப்பா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இப்ப கேளு, உன் வரத்தை கேளு. ஏன் வேற என்ன, நான் எப்போதும் நல்லா 4 பேர்த்த போல நல்லா இருக்கணும் அவ்வளோதான் தாய். எனக்கு அடுத்தவன் காசு போனவங்களாம் எனக்கு வேணாம். என்னோட உழைப்பு என் சொந்த உழைப்பு என் குடும்பம் நல்லா இருக்கு. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை மற்றபடி அடுத்தவனுக்கு எடுத்து வரணும்ன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை தாய். என்னோட உழைப்புக்கு நான் உன்னுடைய புத்தியே ஒழுங்கா வேலை செய்யலையே, உனக்கு தெரியுதா தெரியலையா? புத்தியே ஏன் ஒழுங்கா இல்லைன்னு நான் கேட்குறேன். ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி சொல்றியே, அதுதான் கால் போன போக்கில் போறியே, எதை கண்ணு பார்க்குதோ அதை அப்படியே செய்யறியே. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தீர்த்து வைத்தானே வந்து உட்காந்துருக்க. நான் ஒரு மனுஷனா வாழன்னு கேட்டிருக்கியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை அள்ளும் பகலும் ஆத்தா தெய்வமே கெதின்னு வாழ்ற மயனுக்கு நீ இனிமேல் நல்ல புத்தியை கொடுத்து குடும்பம்னு வாழன்னு கேட்டு வந்து உட்காந்துருக்கியா? தேசம் மாதிரி போற என்னையே நீ திருப்புன்னு சொன்னியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் திருத்தி இன்னையோட நீ ஒரு மனுஷனாக்கி அமைக்க துணுற பிடிப்பா? என்னப்பா அம்மா சொன்னாலும் உண்மையாப்பா? நீங்க சொன்னாதே எனக்கு தெரியும். அதெல்லாம் உண்மைதான் தாய், அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அந்த கண்ணி வந்து அது நீங்க சொன்னது